எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய தலைப்பு எத்தனை பிறைகள். அதாவது பெருநாள் வருவதற்கு முன்பே ரமதான் ஆரம்பமானது பிறகு எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், எப்போ நீங்கள் நோன்பு ஆரம்பிச்சிங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புவாங்க. ஆக இதில் மாற்று கருத்துகள் உண்டு. ஏன்னு சொல்லப்போனால் சிலர் உலகத்தில் எங்கே பிற தெரிஞ்சாலும் அதுக்கு தகுந்தாப்புல நோன்பு நோக்கலான்ற ஒரு நம்பிக்கை வைத்துக்கொண்டு அவர்கள் நோன்பு நோக்குவார்கள். ஆனால் அவர்கள் நோக்கக்கூடிய அந்த நேரத்திலையும் நாங்கள் எங்கள் இடத்துல நாங்கள் பிறையை பார்த்தாதான் நாங்கள் ஆரம்பம் செய்வோம். ரமதானுடைய நோன்பை நாங்கள் அப்போ தான் நோன்பு பிடிப்போம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியும் ஒரு கொள்கை இருக்குது. அதே போல் ஹிஜ்ரி கேலண்டர் மூலமாக இன்றைக்கு பரவலாக சயின்டிஃபிக் கால்குலேஷன்ஸை எங்களுக்கு ஆல்ரெடி கேலண்டரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எப்போ பிறை புது மாதம் பிறக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும். அது எங்களுக்கு தெரிஞ்சதுனால நாங்கள் நோன்பு நோக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் ஒரு கொள்கைவாதிகள் இருக்காங்க. ஆக இப்போ இருக்கக்கூடிய நேரத்தில் சில நேரங்களில் தமிழ்நாட்டிலே 3 நாள் பெருநாள் கொண்டாடினதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஒருத்தர் வெள்ளிக்கிழமை கொண்டாடினா இன்னொரு ஆள் சனிக்கிழமை கொண்டாடுவார், இன்னொரு ஆள் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுவார். ஆக எத்தனை பிறைகள் இருக்கிறது என்ற கேள்விக்கு தான் நான் இப்போ இன்னைக்கு உள்ள தலைப்பே இருக்கு. நான் மற்ற விஷயம்லாம் பேச போல, யாரு சரி யாரு தவறு என்றதெல்லாம் அதற்கு பிறகு. அதே நேரத்தில் இதன் மூலமாக நாம் என்ன அடைய போகின்றோம் அதெல்லாம் நம்ம பேச வரல. நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் எத்தனை பிறைகள் இருக்கிறது. அதாவது ஒரு ஒரு இந்த பூமிக்கு ஒரே பிறை தான் இருக்குன்ற எல்லாம் சொல்றாங்க. அப்ப ஏன் இந்த குழப்பம் எதுக்கு? இப்போ இதை சம்பந்தமா ஒரு ஆலிம், பெரிய ஆலிம், அவருடைய பேர் நான் எடுக்க விரும்புறேன், ஏன்னா அவரை நான் மதிக்கிறேன். ஆனா அவருடைய இந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆக அவரை நான் அவர் சொன்னதுக்கு மாறாக நான் சில கருத்துக்களை எடுத்து வைக்கும் பொழுது அவரை அவமதிக்கிறது போல இருக்கும். அதனால நான் அவர் பேரை கூட நான் எடுக்க விரும்பல. சவுதியில ஒரு பெரிய ஆலிம், அவர் இன்னைக்கு இல்லை. அதே நேரத்தில் அவருடைய புத்தகங்கள்லாம் எவ்வளோ நான் படிச்சிருக்கேன். அவருடைய ஃபத்தாவாக்கள்லாம் நான் படிச்சிருக்கேன். எத்தனையோ ஃபத்தாவாக்கள் மூலமாக நானும் பயன்பட்டிருக்கேன். ஆனால் இந்த விஷயத்தில் அவர் சொன்ன கருத்து எப்படி இருக்குன்னா, அவர் சொல்றாரு, எப்படி நீங்கள் தொழுகைக்கு நீங்கள் உங்க இடத்துல நீங்கள் சூரியனை பார்த்து உங்களுக்கு தெரியுமோ ஃபஜர் நேரம் என்னவென்று, அதே போல மக்ரிப் நேரம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமோ, எப்படி நீங்க அதை ஏத்துக்கிறீங்களோ அதே போல ஒவ்வொரு இடத்திற்கும் தனியாக பிறையை பார்த்து நோன்பு வைங்க அப்படின்ற அந்த கருத்தை அவர் முன்வைக்கிறார். அவர் எடுத்து வைக்கக்கூடிய உதாரணம் என்னவென்றால், உங்க பூமியில நீங்க சூரிய உதயம் ஆகிறத பார்த்து நீங்க முடிவு செய்றீங்க. அதே நேரத்துல சூரியன் அஸ்தம் ஆகிற நேரத்தை வச்சு நீங்க முடிவு செய்றீங்க எப்போ மக்ரிப் நேரம் ஆரம்பமாகுதுன்னு சொல்லிட்டு. அதே போல எப்போ இஷா நேரம் ஆரம்பமாகுது, எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? அதே போல பிறையும் அதே மாதிரிதான் அப்படின்ட்டு சொல்லி முடிச்சிட்டார். ஆனா அவர் சொன்னதை இன்னைக்கும் பரவலா யாரும் கேள்வி கேட்காம அதையே பரப்பிட்டு இருக்காங்க ரொம்ப பேரு. நானும் சரி போகட்டும்னு விட்டேன். ஆனா என்னன்னா, அது எந்த அளவுக்கு போகுதுன்னா, அதுதான் உண்மை, அந்த நிலைப்பாடு தான் உண்மை என்பதை மக்கள் அறிகிற அளவுக்கு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு தைரியம் அவங்களுக்கு வரும் பொழுது நான் நினைக்கிறேன், இல்ல உண்மையை நம்ம சொல்லிடுவோம், அதற்கு பிறகு அவங்க சிந்திச்சுட்டு அவங்க முடிவு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உண்மை என்னவென்றால், எப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் சூரிய உதயம் வேற வேற நேரத்துல நடக்குதோ, இப்போ இந்தியாவில் சூரிய உதயம் ஆயிட்ட பிறகு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஃபஜர் நேரம் முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு. ஆக சூரியோதயம் ஆயிட்ட பிறகு நாம் ஃபஜர் நேரம் முடிஞ்சுன்னு நம்ம தெரிஞ்சிடும் இல்லையா? ஆனா அந்த நேரத்துல சவுதி அரேபியால இங்க சூரியோதயம் ஆகக்கூடிய அந்த நேரத்துல அங்க சூரியனை பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னு சொல்லப்போனா பூமி சுத்தி கொண்டே இருக்கிறது. தன்னிடத்திலேயே பூமி சுத்தி கொண்டே இருக்கும் பொழுது அது ரொட்டேஷன் என்று சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அந்த ரொட்டேஷன் ஆகக்கூடிய நேரத்துல தான் இந்த ஒவ்வொரு இடத்துக்கும் வேற வேற நேரத்துல சூரிய உதயம் ஆகிறது. ஸோ அதனால அந்த நேரத்துல இங்க நமக்கு சூரியோதயம் ஆகக்கூடிய அந்த நேரத்துல சவுதி அரேபியால சூரியோதயம் ஆகவில்லை. அதனால அங்க ஹக்கீக்கத் என்ன, அங்க உள்ள நிலைப்பாடு என்ன, சூரியனே பார்க்கல. அப்ப எப்படி ஃபஜர் டைம் முடிஞ்சுன்னு சொல்ல முடியாது. ஆக தன்னிடத்திலேயே பூமி சுத்துறதுனாலதான் உங்களுக்கு அந்த சூரியனை பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் மாறிக்கொண்டே இருக்கும். இந்த ரொட்டேஷன் தான் சொல்லுவாங்க. ஸோ அதே போல சூரியனை பூமி ஒரு ரவுண்ட் இப்படி சுத்தி வந்துச்சுன்னா அது 365 நாட்கள் இல்ல 366 நாட்கள். அப்போ ஒரு வருஷம்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் சோலார் இயர்னு சொல்லுவோம். சோலார் இயர். இப்போ நிலாவுக்கு வாங்க.
பிறைக்கு வாங்க. பிறை என்ன பண்ணுதுன்னா பூமியை வந்து இப்படி சுத்திட்டு வருது. அது ஒரு சுத்திட்டு கரெக்டா அலைன்மெண்ட்டுக்கு வந்துடுது. என்ன அலைன்மெண்ட்டுக்கு? பூமியும் நிலாவும் சூரியனும் 3 ஒரே வரிசையில ஒரே லைன்ல ஒவ்வொரு மாதமும் வந்து அலைன் பண்ணி நிற்கும். அப்ப அந்த நாள் எப்போ வந்து 3 ஒரே வரிசையில நிற்கும் பொழுது இந்த பிறை வந்து நடுவில் இருக்குமோ அப்பதான் டே ஆஃப் கன்ஜங்ஷன். டே ஆஃப் கன்ஜங்ஷன்னா அன்னைக்கு தான் வந்து நீங்க நிலாவை பார்க்கவே முடியாது. ஏன் பார்க்க முடியாதுன்னா நிலா வந்து பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் வந்து நின்றதுனால சூரியனுடைய ஒளி வந்து இந்த நிலா மீது படாத ஒரு காரணத்தினால் பூமியில இருக்கக்கூடியவர்கள் நிலாவை பார்க்க முடியாது. நல்லா சிந்திக்கணும். ஏன் சொல்ல போனா சூரியனுக்கு இருக்கிறது தன்னுடைய ஒளி, ஆனா நிலாவுக்கு இருக்கக்கூடியது சூரியனுடைய ஒளியை கொண்டுதான் அந்த ஒளியை நம்மளுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும்போது ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது நம்ம பூமியில இருந்து அதை பார்க்க முடியும். ஆக அந்த நிலா வந்து மறுபடியும் கொஞ்சம் முன்னாடி செல்லும், கொஞ்சம் டிராவல் பண்ணும். அப்ப அந்த டிராவல் பண்ண நேரத்துல மறுபடியும் சூரியனுடைய ஒளி எப்போ வந்து நிலா மீது படுமோ அப்பதான் பூமியில இருக்கக்கூடியவர்கள் அதை பார்க்க முடியும். அப்ப இதை பார்ப்பதற்கு 15 மணி நேரம் ஆகும். எதை பார்ப்பதற்கு? மறுபடியும் சூரியனுடைய ஒளி வந்து நிலா மீது பட்டு பூமியில பார்க்கக்கூடியவர்களுக்கு 15 மணி நேரம் மினிமம் ஆகும். ஆனா பரவலா பார்க்கக்கூடியவர்கள் 20 இருந்து 24 மணி நேரத்துக்கு பிறகுதான் பார்ப்பாங்க. நார்மலா பார்க்கணும்னா 30 மணி நேரத்துக்கு பிறகுதான் பார்ப்பாங்க. ஆக நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நல்லா கவனிக்கணும். அப்படி பார்க்கக்கூடிய நேரத்துல இந்தியால இருந்து பார்க்கறாங்கன்னா அமெரிக்கால இருக்கக்கூடியவர்கள் அந்த நேரத்துல பார்ப்பதற்கு வாய்ப்பு இல்லாம இருக்கும். ஏன்னு சொல்லப்போனா அவங்க இந்த சைட்ல இருக்காங்க, அவங்களுக்கு அந்த ஆக்சிஸ் வந்து மேட்ச் ஆகாத ஒரு நிலையில இருக்கும். ஸோ அந்த நேரத்துல வந்து அவங்க பார்ப்பதற்கு வாய்ப்பு கம்மியா இருக்கலாம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நேரத்திலையும் வந்து பூமியும் சுத்துது, நிலாவும் சுத்துது என்ற ஒரு காரணத்தினால் எல்லாரும் ஒரே நேரத்துல நிலாவை பார்ப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆக எல்லாரும் அந்த கன்ஜங்ஷன் டேயை தாண்டி சூரியனுடைய அந்த ஒளிப்படக்கூடிய நேரத்துல எல்லாரும் ஒரே நேரத்துல பார்ப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஒவ்வொரு இடத்துக்காக தனித்தனியா இந்த டே ஆஃப் கன்ஜங்ஷன் நடக்க போவது கிடையாது. அதாவது சூரியனும் சந்திரனும் மற்றும் பூமியும் ஒரே லைன்ல அமெரிக்காக்காக தனியாக அது லைன்ல வரப்போறது இல்லை, இந்தியாவுக்காக தனியாக லைனுக்கு வரப்போறது இல்லை. ஒவ்வொரு மாதம் ஒரே முறைதான் அந்த லைன்ல வரும். அது நேரம் எத்தனை நேரம்னா பூமியை நிலா சுத்துறதுக்கு அந்த நேரத்துக்கு பேர் வந்து செனோடிக் மந்த்னு சொல்லுவாங்க. செனோடிக் மந்த்னா லூனார் மந்த். அப்ப அந்த சினோடிக் மந்த்துக்கு வந்து 29 நாட்கள் 12 மணி நேரம் 44 நிமிடங்கள் 2.8 நொடிகள். இவ்வளவு நேரம், அதாவது 29 days 12 hours 44 minutes 2.8 seconds. ஆக சில மாதங்கள் நம்மளுக்கு 29 நாட்கள் கிடைக்கும், சில மாதங்கள் நமக்கு 30 நாள் கிடைக்கும். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ அது போல. ஆக பிறை என்பது ஒரு வாட்டி தான் வந்து அது வந்து ஒரு அலைன்மெண்ட்டுக்கு வந்துட்டு மாதம் துவங்குகிறது. அப்ப அந்த மாதம் துவங்கும் பொழுது நீங்க வந்து அதை அலட்சியப்படுத்தி ஒரு நாள் கழிச்சு நம்ம நோன்பு வைக்கலான்ற ஒரு காரணத்துக்கு போறீங்க தெரியுமா? அது சயின்டிபிக்கலி இன்கரெக்ட். மார்க்கம் என்ன சொல்லுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அதன் அடிப்படையில் குளோபல் சைட்டிங் என்ன, அது ஒரு விவாதம் இன்னொரு நாளைக்கு. அது நான் வந்து இன்னைக்கு பேச விரும்பல, அதையும் நான் பேசுவேன் இன்ஷா அல்லாஹ். என்ன உலமாக்கள் என்ன சொன்னாங்க, அந்த காலத்து உலமாக்கள் என்ன சொன்னாங்க, அதெல்லாம் பேசுறதுக்கு இன்னொரு நாள் வச்சுக்குவோம். ஆனா சயின்டிபிக்கலி நான் பேசக்கூடிய விஷயம் என்றால் பிறை ஒன்றுதான் இருக்கிறது, கன்ஜங்ஷன் டே ஒன்றுதான். ஆக அந்த நேரம் வந்து தாமதம் படுத்துவது எவ்வளவுக்குள்ள அது தவறுதலான ஒரு நிலைப்பாடு என்பதுதான் நான் உங்கள் முன் எடுத்து வைக்கின்றேன். ஏன் சொல்றேன்னா, ஒவ்வொரு நேரம் எங்களுக்குன்னு தனியா வந்து நிலா உதிக்கும், எங்களுக்கு வந்து நிலா தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல ஒரு நாள் மிஸ் பண்ணக்கூடிய நிலைப்பாடு, ஒரு நாள் மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சயின்டிபிக்கலி. ஏன்னா எப்போ வந்து அந்த ஒரு லைன்ல வந்து நிக்குதோ, பிறை வந்து ஒரு லைன்ல நிக்குதோ பூமிக்கும் மற்றும் சூரியனுக்கும் நடுவுல, அதுதான் வந்து கன்ஜங்ஷன் டே. தட்ஸ் அ நியூ மூன் டே. பிறையை பார்ப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நேரம். சரி, நான் சொல்லக்கூடியது எத்தனை பேருக்கு விளங்கிச்சுன்னு தெரியல, ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஆழமான சயின்டிஃபிக் மேட்டர்ஸு. ஸோ இன்ஷால்லா எத்தனை பேர் நீங்கள் வந்து சயின்ஸ் படிச்சிருப்பீங்களோ, இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு பல விஷயங்கள் வந்து அஸ்ட்ரானமி பற்றி தெரிஞ்சிருக்குமோ,
அப்போ ஜியாகிரஃபி பற்றி தெரியும். இப்போ உங்களுக்கு வந்து ஜியாலஜி எல்லாம் படித்தவங்களுக்கு உங்களுக்கு இது ரொம்ப தெளிவாக தெரியக்கூடிய விஷயம். பிறை என்பது, மாதம் என்பது துவங்கும் பொழுது உலகத்துக்கே ஒரே நேரத்தில் தான் அது துவங்குகிறது. ஆக அந்த மாதத்துக்குள்ளதான் உங்களுக்கு நாட்கள் இருக்கின்றது. அதுக்குள்ளதான் கிழமையும் இருக்கிறது. ஆக கிழமையை தனியா பிரிச்சு, நாட்களை தனியா பிரிச்சு, அப்புறம் மாதத்தை தனியா பிரிச்சு, நீங்க ஒவ்வொரு இடத்துக்கும் தனித்தனியா நாட்களை வந்து நீங்க நியமிக்க முயற்சி செய்தால் அது ரொம்ப அவுடேட்டட். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, எப்படி நோம்பு நோக்குன்னு சொன்னாங்க, இதை பத்தி மறுபடியும் இன்னொரு ப்ரெசன்டேஷன் நான் உங்க முன்னே எடுத்து வைப்பேன். இப்போதைக்கு இது போதுன்னு நினைக்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.